பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, சத்ருவிற்கு மத்தியிலே ஒரு சமாதான விருந்து. சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அதாவது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். பந்தி என்றால் விருந்து, ஒரு சந்தோஷமான வைபவம். அங்கே வருகிற எல்லோருக்கும் விருந்து பரிமாறப்படும். எல்லோரும் ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு அந்த விருந்திலே புசித்து சந்தோஷத்தோடு திரும்பி செல்வார்கள். இதுதான் பந்தி. ஆனால் இங்கே சத்ருவுக்கு மத்தியிலே பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் கர்த்தர். இது சாத்தியமா? நம்மளை சுற்றி எதிரிகளும் நம்மை சுற்றி நமக்கு வேண்டாதவர்களும் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் நாம் எப்படி சந்தோஷமாக அந்த விருந்தை புசிக்க முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஏற்பாடு பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணுவேன், நீ அதை புசிக்க முடியும் என்று சொல்கிறார். அதாவது நமக்கு எதிரான சூழ்நிலைகளிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ சமாதானமாக ஜீவிக்க முடியும், உன் இருதயத்தில் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இந்த விருந்து உண்ண நாம் மட்டும் தனியாக விருந்து உண்டால் அது பந்தி கிடையாது. பந்தி என்றால் நமக்கு முன்பாக பலர் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் என்றால் நம் வீட்டில் உள்ளவர்கள் வேண்டால் இருக்கலாம். நமக்கு முன்பாக யார் அமர்ந்திருப்பார்? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். உன் குடும்பத்திலே உனக்கு உறவினராக நான் உனக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறேன், நான் உன்னோடு அமர்ந்து உண்ணுவேன். இதுதான் வெளிப்படுத்துதல் விசேஷம் 3:20. நான் கதவை தட்டுகிறேன், கதவை தர உன்னோடு அமர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன். கர்த்தரே நம்மோடு அமர்ந்து அந்த விருந்திலே போஜனம் பண்ணும் பொழுது எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன், நீ எதிரியை பற்றி கவலைப்படாதே, எப்பொழுதும் நிரந்தரமான சந்தோஷம் உன்னிடம் இருக்கும். அப்படி என்றால் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இதுதான் இதற்குரிய அர்த்தம்.